அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்பு மிக்க நாளாகத்தான் இருக்கிறது. காரணம், உனது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு ஒரு மாபெரும் சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவருடைய பிறந்த நாளாக இன்று இருக்கிறது. அவரை பற்றி நான் என்ன சொல்வது? ராமேஸ்வரத்தில் பிறந்தவரே, இளைஞர்களின் இதயங்களில் வாழ்பவரே, உண்மையாய் உழைத்தவரே, ஊக்குவிப்பாளனாய் திகழ்ந்தவரே, நவீன உலகில் எளிமைக்கான எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவரே, உனது உழைப்பால் அக்னி ஏவுகணையை பறக்கச் செய்தவரே, உன்மீது கொண்ட அன்பால் அக்னி சிறகுகளை படிக்கச் செய்தவரே, வல்லரசு தேசம் என்னும் கனவை முதலில் கண்டவரே, அக்கனவை காணுங்கள் என்றவரே, இறுதியாய் விண்ணை அடைந்தவரே, இருப்பினும் உனது பெயரை மண்ணில் பதித்தவரே, எங்களின் கலாமே, உங்களுக்கு எங்களின் சலாமே. Kalam was a president, Kalam was a scientist. That was yesterday's India. Kalam is no more. This is today's India, present India. So when we are going to fulfill the dream of Dr. APJ Abdul Kalam, that will be the future India, that will be the developed India. ஆக சிந்திப்போம், செயல்படுவோம், உழைப்போம். இந்த தேசத்தை வளர்ந்த தேசமாக மாற்றுவதில் நம் பங்கினை என்றென்றும் தருவோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். ஹாவ் a nice day. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் ஹாஃபிஸ்.